இடுப்புல ஏன் வலி வருது அண்ட் லம்பார் ஸ்பைன்ல L5S1ல டிஸ்க் பல்ஜ் அதாவது ஜவ்வு வீங்கிறது இல்ல L4 L5ல ஜவ்வு வீங்கிறது L5S1க்கு இடையில நரம்பு அழுத்திட்டு இருக்கிறது சயாட்டிக்கான்னு சொல்லுவாங்கல்ல சயாட்டிக் நர்வ்னு இடுப்புல இருந்து ஒரு நரம்பு ஆரம்பிச்சு தொட அப்புறம் காஃப் அதுக்கப்புறம் காலில் அஞ்சா பிரிஞ்சு அந்த நரம்புனால வலி வருது இல்லைங்க. இந்த மாதிரி காலையில் பெட்டை விட்டு எந்திரிச்சா இப்படி வலிக்கிறது, அப்புறம் கால் விரல் மரமரப்பு, கால் பூரா ரொம்ப தூரம் நடந்தா வலிக்கிறது. இந்த வலி ஏன் வருது, அது ஸ்பைனல் கார்டோட எப்படி சம்மந்தப்பட்டிருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஹரிணியோட போஸ்டர், ஹரிணி சும்மா நேராகவே பார்த்து நில்லுங்க. நேராக நிற்கிறாங்க. நேராக நிற்கிறப்ப ஸ்ட்ரெயிட் போஸ்டர் மெயின்டைன் பண்ணுங்க. இந்த மாதிரி போஸ்டர் இருந்தால் பரவாயில்ல. பட் சம்டைம்ஸ் என்னன்னா கொஞ்சம் இப்படி கூணும் இந்த மாதிரி போஸ்டர் வரப்போ இங்கே சென்டர் ஆஃப் கிராவிட்டி எல்லாம் மாறி ஒரு ரைட்ல இப்படி இறங்கினா ரைட் ஸ்கோலியோசிஸும் லெஃப்ட்ல இப்படி இறங்கினா லெஃப்ட் ஸ்கோலியோசிஸும் இப்படி கூணும் இந்த மாதிரி இருந்தால் கைஃபோசிஸும் இருக்கு. இப்போ அவங்க அதை செஞ்சு காட்டுவாங்க. ரைட் ஸ்கோலியோசிஸ் மாதிரி இப்படி செஞ்சு காட்டுங்க. இப்படி இருந்தால் அது ஒரு பேட் போஸ்டர். இதே லெஃப்ட்ல இருந்தால் லெஃப்ட்ல ஸ்கோலியோசிஸ்னா அது ஒரு வகையான பேட் போஸ்டர். இதெல்லாம் பெயின் வர்றதுக்கு காரணம். அப்புறம் கைஃபோசிஸ் செஞ்சு காட்டுங்க, கொஞ்சம் கூணு இந்த மாதிரி, நீங்க குனிய தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா ப்ராப்ளம்ஸ் வருது. இப்போ ஸ்பைனல் கார்டில் எந்த இடத்துல அது வருது, அதில் என்னென்ன பிரச்சனை வருதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ திரும்பி நின்றுக்கோங்க ஹரிணி. இப்போ இதை எடுத்து முன்னாடி போட்டுக்கோங்க முடி. இப்போ இது இருக்குன்னா சர்வைக்கல்ங்க. சர்வைக்கல் இப்படி இப்படி தொராசிக் இங்கே லம்பார் இப்படி சாக்ரம் வருது, கடைசியாக காக்சிக்ஸ் வருது. சர்வைக்கல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா 7 C1 C2 C3 C4 C5 C6 C7 இந்த இடத்துல ஆரம்பிச்சு இந்த இடத்துல முடியுது. தொராசிக் T1 T2 T3 T4 T5 T6 T7 T8 T9 T10 T11 T12 வரைக்கும் வருது. லம்பார் இங்கே L1 L2லேருந்து L5 வரைக்கும் S1 இங்கே முடியுது. அப்புறம் காக்சிக்ஸ் இங்கே வருது. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அப்படியே நில்லுங்க. இந்த வளைவு இந்த கர்வ் பிரைமரி கர்வ் இப்படி செகண்டரி கர்வ் இப்படி வர்ற வரைக்கும் ஓகே. இப்போ ஹரிணிக்கு நார்மலாக இருக்குது. இதே சிலருக்கு ஹரிணி இந்த முன்னாடி ட்ரெஸ்ஸை லைட்டாக இழுத்து பிடிங்க இந்த இடத்துல அப்டாமனில் இப்போ இந்த இடத்துல வர கர்வ் இவங்களுக்கு நார்மலாகவும் மல்லாந்து படுத்தா இது கீழே மோதுற மாதிரி இருக்கு. இந்த கர்வ் அதிகமாயிட்டாலும் பெயின் வர்றதுக்கான வாய்ப்பு. இந்த கர்வ் அதிகமாயிட்டாலும் இல்லை இந்த கர்வ் கொஞ்சம் ஓவரா ஆயிட்டாலும் ஹரிணிக்கே ஒரு 5 டிகிரி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி லைட்டாக வந்திருக்குது. இது ஓவரா இருக்கிறப்ப இந்த பெயின் எல்லாம் வருது. L5S1ங்கிறது இங்கே தான். இங்கேருந்து சயாட்டிக் நர்வ் ஆரம்பிச்சு இப்படியே பின்னாடி பெட்டெக்ஸ் கால் தொட வழியா கெண்டைக்கால் பாதத்துக்கு அஞ்சா பிரியுது. இது மாதிரி சயாட்டிக் நர்வு பெயின் யூஸ்வலா இந்த இடத்துல வருது. சிலருக்கு அப்படியே ரேடியேட் ஆகுது. பெயின் யூஸ்வலா இந்த இடமும் ரேடியேட், சிலர் கொஞ்சோண்டு மேலேயும் ரேடியேட் ஆகுது. இது எல்லாமே பேக் பெயின் தான். இந்த இடத்துல வந்தாலும் இங்க வலிச்சாலோ இந்த இடத்துல வலிச்சாலோ எல்லாமே பேக் பெயின் தான். ஸோ இந்த மாதிரி தான். இப்போ நேராக நின்றுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வர்றப்போ என்னன்னா ஒன்று இடுப்பில் எலும்பு தேய்மானம் லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸாக இருக்கலாம். இல்லை ஜவ்வு L5S1 இடையில ஜவ்வு வீங்கி அமுத்துறது, L4 L5 இடையில அமுத்துறது, இல்லைன்னா சயாட்டிக்கான்னு சொல்லுவாங்க. சயாட்டிக் நர்வ் அப்படிங்கிற சயாட்டிக்குங்கிற நரம்பு கம்ப்ரஸ் ஆகி கால் பூரா எங்கே வேணாலும் வலிக்கிறது, கெண்டைக்கால் பாதத்துல எல்லாம் வலி வர்றது, கால் விரல் மரமரப்பு வர்றது, இதெல்லாம் இதனால தான் வருது. இதுக்கு நல்ல எக்ஸசைஸ் இருக்குது. எல்லாமே படுத்து செய்கிற எக்ஸசைஸு. பிரிட்ஜிங் எக்ஸசைஸ்னா என்னன்னா வலது காலை மடக்கி இடது காலையும் மடக்கி ரொம்ப பக்கத்தில் வைக்காம ரெண்டையும் வச்சு இப்படி இடுப்பை பெட்டெக்ஸை மேலே தூக்கி 10 வரைக்கும் வச்சிருந்து கீழே போட்டு 10 வரைக்கும் வச்சிருக்கிறது. இந்த மாதிரி ஒரு 7 தடவை ரிப்பீட் பண்ணலாம். அந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிரிட்ஜிங் எக்ஸசைஸு இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் போஸ்டரை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க, இப்படி வைக்காதீங்க. போஸ்டர் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும். அண்டு இந்த பக்கம் வளைச்சிருந்தா கண்ணாடி பார்த்து அந்த போஸ்டரை கரெக்ஷன் பண்ணணும். இதை தவிர இதுக்குன்னு எக்ஸசைஸ் எல்லாம் இருக்குது. ஒரு 1 வீக் எக்ஸசைஸ் பண்ணாலே இது சரியாயிடும். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்னை ஃபாலோ பண்ணுங்க. என்னோட நம்பர் எங்கே இருக்குன்னு எல்லாரும் கேட்குறீங்க, என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு. என்னோட எல்லா காண்டாக்ட் டீட்டெயிலும் என்னோட ஃபேஸ்புக்லேயே ஆரம்பத்தில் போய் பார்த்தீங்கனாலே வரும். ஆரம்பத்தில் என்னோட பேரு கீழே பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வரும். அதை டச் பண்ணாலே எனக்கு என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ண முடியும். அதை தவிர நீங்கள் பயோவில் பார்த்தீங்கனாலும் வரும். அதை வச்சு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள்.